டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் இதை மூணை வச்சு தான் யூடியூப் உங்க வீடியோ யாருக்கு எடுத்துன்னு போய் காமிக்கணும் என்பதை பத்தி டிசைட் பண்ணோம். அதனால இதை எப்படி சரியா பயன்படுத்தி உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து வீடியோஸ் எடுத்துன்னு போய் காமிக்க வைப்பது என்பதை பத்தி தெளிவா பார்த்துடலாம். அது கூடவே உங்களுடைய வீடியோ வந்து ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எப்படி எடுத்துன்னு வருவது என்பதை பற்றியும் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இதனால உங்களுக்கு வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட்ல வந்து SEO அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிடுங்க. SEOனா ஒன்றும் இல்லைங்க, சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சொல்லிட்டு அதை பத்தி நம்ம இந்த வீடியோ தெளிவாக பார்க்க போறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ முதல்ல பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டைட்டில், அதாவது டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ்ல முதல்ல பார்க்க போறது டைட்டில். இந்த டைட்டிலுக்கு வந்து நீங்க வீடியோ அப்லோட் பண்ணும்போது இங்க டைட்டில் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அது கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்லணும், நீங்க மொபைல் அப்லோட் பண்ணும்போதும் சரி, நீங்க கம்ப்யூட்டர்ல அப்லோட் பண்ணும்போதும் இந்த டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸை வந்து யூடியூபே உங்களுக்கு கொடுத்துருக்குது. இங்க பாருங்க, டைட்டில் சொல்லிட்டு ஆப்ஷன் பாத்தீங்களா, அது பக்கத்துல கொஸ்டின் மார்க் தெரிஞ்சு பாருங்க. இந்த கொஸ்டின் மார்க் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வந்து லேர்ன் மோர்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனா அது மேல இருக்கிற 3 வரியை மட்டும் நீங்க படிச்சாவே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். என்ன சொல்றான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு கேட்சியான டைட்டில் வந்து வைங்க, ஆடியன்ஸ் உள்ள வர மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு டைட்டில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் a catchy title can help you to hook viewers ன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, when you create the title it's a good idea to use keywords ன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது உங்களுடைய கீவேர்ட்ஸை நீங்க உங்களுடைய டைட்டில்ல யூஸ் பண்ணணும். கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். கீவேர்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை, லொகேஷன் கண்டுபிடிப்பது எப்படி. அப்ப அதுல லொகேஷன் என்பது கீவேர்டு. உதாரணத்துக்கு இன்னொரு முறை சொல்லணும்னா இங்க வந்து பாருங்களா, கூகுள் பே அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படி. இங்க பாத்தீங்கன்னா கூகுள் பே வந்து கீவேர்டு. அதே மாதிரி இங்க வந்து பாருங்களா, போன்பே அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படி, போன்பே வந்து கீவேர்டு. இது மாதிரி கீவேர்டை வச்சு தான் ஆடியன்ஸ் வந்து தேடுவாங்க. இப்போ யூடியூப்ல வந்து எனக்கு லொகேஷன் கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது லொகேஷன் தான் மெயின் மேட்டரா இருக்கும். அவங்க அந்த லொகேஷனை வச்சு கண்டுபிடிப்பது எப்படின்னு தேடலாம், ஹவு டு ஃபைண்ட் லொகேஷன் தேடலாம். அந்த லொகேஷனை வச்சு அவங்க சுத்தி வளர்ச்சி எப்படி வேணா தேடிக்குவாங்க. அந்த கீவேர்டு மட்டும் அப்படியே தான் இருக்கும். அதனால நீங்க டைட்டில் யூஸ் பண்ணும்போது கீவேர்டை வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதை பத்தி இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்லினே வரேன். இப்போ உதாரணமா உங்களுக்கு சொல்லணும்னா டைட்டில் 2 விதமா பிரிக்கலாம். முதல்ல வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி நீங்க பிரிக்கிறது கீவேர்டை யூஸ் பண்ணி. ரெண்டாவது வந்து அட்ராக்டிவ் கீவேர்டு. இந்த அட்ராக்டிவ் கீவேர்டை தான் யூடியூப் வந்து என்ன சொல்லிக்குதுன்னா, இங்க வந்து பாருங்களா, கேட்சி டைட்டில் கேன் ஹெல்ப் யூ டு ஹூக் வியூவர்ஸ் சொல்லிருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரெண்டாவது டைட்டில். ரெண்டாவது டைட்டில் வந்து கேட்சியான ஒரு விஷயத்தை வைக்கணும், முதல்ல வந்து கீவேர்டை வைக்கணும். இது 2 மேட்டர் தான். இப்ப அதுக்கு தெளிவா உங்களுக்கு உதாரணத்தை சொல்லிடுறேன் பாருங்களா. இங்க பாருங்களா, லொகேஷன் கண்டுபிடிப்பது எப்படி. அப்ப லொகேஷன் வந்து கீவேர்டு. அதுவே இந்த கீவேர்டை நீங்க யூஸ் பண்றதால அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பாத்துங்க. இங்க அனலைஸுக்கு போறேன் நானு. இப்ப அட்வான்டேஜை மட்டும் பாருங்க. இந்த அனலைஸ்ல இங்க பாருங்களா, நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் யூடியூப் சர்ச்ல வந்து 1500 50% யூடியூப் சர்ச்ல இருந்து பாத்துக்கிறாங்க. அந்த லொகேஷன் என்ற கீவேர்டை யூஸ் பண்ணி இங்க சர்ச்ல இருந்து நம்மளுக்கு போகுது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஒரு ப்ரௌசர் யூடியூப் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல சும்மா காட்டியும் லொகேஷன் கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்டினா சர்ச் பண்ற வச்சுக்கலாம். யார் வருதுன்னு பார்க்கலாம், எனக்கும் தெரியல. இங்க பாருங்க, முதல்ல வந்து நம்மளுக்கு தான் வருது. லொகேஷன் கண்டுபிடிப்பது அப்படின்னு போட்டாவே ஃபர்ஸ்ட் ரேங்க்ல நம்மளுக்கு தான் வருது. டவுட் இருந்தா நீங்களும் போயிட்டு உங்களுடைய யூடியூப்ல லொகேஷன் கண்டுபிடிப்பது அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் மேக்கர் டிவி இந்த வீடியோ வரும். அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்றேன், போன்பே தமிழ்னு சொல்லி கொடுக்குறேன். இங்க பாருங்க, போன்பே தமிழ் நிறைய இருக்குது. இதுல வந்து நீங்க போன்பே அக்கௌண்ட் கிரியேட் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேணும். போன்பேன்னு சொல்லிட்டு கீவேர்ட் தெரிஞ்சு போச்சு. இதுல அக்கௌண்ட் ஓப்பனா இருக்கலாம், இல்லாட்டா வந்து நிறைய விஷயம் இருக்குது. நீங்க போன்பே தமிழ் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருது. இப்போ ஒண்ணுமே கொடுக்கல, நான் போன்பே தமிழ் ஓப்பன் மட்டும் தான் கொடுத்தேன், ஃபர்ஸ்ட் வருது. இப்ப போன்பே அக்கௌண்ட் ஓப்பன் தமிழ்னு சொல்லிட்டு இங்க காமிக்குது பாருங்க. இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணணும். சர்ச்சில் உங்களுக்கு வீடியோ வரணும்னா இந்த கீவேர்ட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, போன்பே அக்கௌண்ட் ஓப்பன், இது ஃபர்ஸ்ட்ல வருது. இப்போ இந்த கீவேர்டை நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த போன்பே அக்கௌண்ட் இன் தமிழ் இந்த கீவேர்டை நீங்க எடுத்துக்கணும். இது மாதிரி 4-5 கீவேர்டை வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு இது காமிக்கிறேன். பாத்தீங்கன்னா போன்பே அக்கௌண்ட் ஓபன் செய்வது எப்படி நம்மளுக்கு பாருங்க, செகண்ட்ல இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பைசாவாக கீழே போயினே இருக்கும். இப்ப திருப்பி நம்ம வீடியோ போட்டோம்னா ஃபர்ஸ்ட்ல வரும். அது மாதிரி நீங்க அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆகுது உங்க வீடியோவை அப்டேட் பண்ணினே இருக்கணும். இப்ப பாருங்க, இது 1 வருஷம் ஆகி போச்சு. இப்ப யாரும் 11 மந்த்ஸ்ல போட்டுக்கிறாரு, அவரது முதல்ல வருது, நம்ம செகண்ட்ல வருது. இதை நீங்க ஃபர்ஸ்ட்ல வர வைக்கணும்னா அதுக்கான கீவேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், இல்லாட்டா வந்து வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை பத்தி நான் உங்களுக்கு போக சொல்றேன். இப்ப முதல்ல கீவேர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிச்சிங்களா. யூடியூப்ல சர்ச்ல போயிட்டு போன்பே அக்கௌண்ட்னு சொல்லி சர்ச் பண்ணோன்னு இவ்வளவு காமிக்குது பாருங்களா. இதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல போன்பே அக்கௌண்ட் ஓப்பன் பாருங்க, அதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் போன்பே அக்கௌண்ட் ஓப்பன் வீடியோ இதை எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி ரிலேட்டடான கீவேர்ட்ஸ் வந்து எடுத்துங்க. இங்க பாருங்க, போன்பே அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது எப்படி. இது மாதிரி கீவேர்ட்ஸ் நீங்க எல்லாத்தையும் வந்து இது மாதிரி எடுத்துக்கங்கன்னா காப்பி பண்ணி ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுங்க. இது மாதிரி எங்கன்னா ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, போன்பே அக்கௌண்ட் ஓப்பன் தமிழ். இது மாதிரி 1 by 1 இங்க ஒரு 5-6 பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. யான்னு சொல்லிட்டு சொல்றேன்.
பேஸ்ட் பண்ணிட்டோமா? இப்போ கீவேர்டை வச்சு எப்படி யூடியூப் வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல எடுத்து வரதுன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போச்சு. இது வந்து நிறைய எஜுகேஷன் சேனல்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஏதாவது டுட்டோரியல் சேனல்ஸ்க்கு வந்து இது யூஸ்ஃபுல் ஆகும். ஆனால் நீங்கள் வந்து இப்போ பிளாகிங் சேனல் போடுறீங்க, இல்லாட்டா வந்து எங்கேயோ டூருக்கு போகிற வீடியோ போடுறீங்க, இது மாதிரி நேரத்தில் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. நீங்கள் வந்து வீட்டில் தோட்டத்தை காமிக்க போகிறீங்க, ஹவுஸ் டூர் காமிக்க போகிறீங்க. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஹவுஸ் டூர்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருந்தாலும் அவ்வளோ வந்து எங்கேஜிங்காக இல்லாமல் இருக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கேட்சியான டைட்டில் வைக்கணும். கேட்சியான டைட்டிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்களா, இதில் கீவேர்டு ஜாஸ்தி இல்லை. கீவேர்டு இருந்தாலும் இங்கே ஃப்ளாஷ் லைட்னு சொல்லிட்டு இருக்குது. இது யாரும் தேட போகிறது இல்லை ஃப்ளாஷ் லைட்னு சொல்லிட்டு அதிகமாக. ஏன்னா வந்து ஃப்ளாஷ் லைட் எப்படி ஆன் பண்ணுறதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவங்க அதிகமாக தேட போகிறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி வீடியோவை கூட நம்ம டாப்பில் எடுத்து வர முடியும். இங்கே வந்து பாருங்களா, உங்கள் மொபைலில் ஃப்ளாஷ் லைட் இருந்தால் இதை 3 முறை அழுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சிம்பிளான கேட்சியான டைட்டில் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கு வேற கொடுத்துக்கிறேன். இதனால என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இங்கே அனலைஸில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, சர்ச் கிர்ச்சி எதுவுமே இல்லை. ஒன்லி ப்ரௌசர் ஃபீச்சரில் வந்து நம்மளுக்கு போயிட்டு இருக்குது. ப்ரௌசர் ஃபீச்சர் ஏன் போகுதுன்னா, ஜனங்க அப்படி ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது தமிழ்ல பார்க்குறாங்க, தமிழ்ல கீழே டைட்டில் பார்க்குறாங்க, ரெண்டுமே கேட்சியாக இருக்குது. ஃப்ளாஷ் லைட்டில் அப்படி என்னப்பா விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி அவங்கள உள்ள பார்க்க வைக்கிறோம். அவங்களுக்கு தேவையே இல்லைன்னா கூட சும்மானாச்சும் அவங்கள உள்ள கிளிக் பண்ணி வச்சு பார்க்க வைக்கிறோம்ல. அதான் வந்து இது மாதிரி கேட்சி டைட்டில் யூஸ் பண்ணுறது. புரிஞ்சிச்சிங்களா? ஒன்று நீங்கள் ப்ரௌசர் ஃபீச்சரில் போக வைக்கலாம், இல்லாட்டா வந்து சஜஸ்டில் போக வைக்கலாம், இல்லாட்டா வந்து கீவேர்டில் போக வைக்கலாம். கீவேர்டில் நீங்கள் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சஜஷன்லையும் போக ஆரம்பிச்சிருங்க. பாருங்க, இப்போ நான் சர்ச் கீவேர்டு யூஸ் பண்ணி சர்ச்சில் எடுத்துன்னு போனாங்களா, அது வந்து சஜஸ்ட்லையும் போயிடுது. அதனால நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணுறத தெளிவாக கற்றுக்கணும். ரொம்ப சிம்பிள். உங்களுடைய மேட்ரு எதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த கீவேர்டை வந்து முதல்ல டைட்டிலில் கொடுத்துருங்க. இங்கே வந்து பாருங்களா, அந்த கீவேர்டை மட்டும் முடிஞ்சால் இதுமாதிரி கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துட்டு 2 கோலன் கொடுத்துருங்க. இது மாதிரி 2 கோலன் கொடுத்துருங்க. ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கீவேர்டு மட்டும் ஹைலைட் ஆகி தெரியும், யூடியூபுக்கும் வந்து அது இதான் கீவேர்டுன்னு புரிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே வந்து பாருங்க, நான் என்ன பண்ணிக்கிறேன் பாருங்களா, இங்கே ஓப்பனுக்கு வந்து 2 பக்கமாக கோலன் கொடுத்துக்கிறோங்களா, கூகுள் பே வந்து முதல்ல கொடுத்துட்டேன். இதே மாதிரி தான் இப்போ டிஸ்கிரிப்ஷன்லையும். இப்போ நம்ம டைட்டில் எப்படி சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வீடியோ யூடியூப்பில் சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணுனாலும் அந்த கீவேர்டு டைட்டில் தமிழ்ல போடும்போது ஒரு முறை பார்த்துங்க நம்ம வீடியோவை. இப்போ நம்மளுக்கு டைட்டில் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று வந்து கீவேர்டு யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், ரெண்டாவது வந்து கேட்சியான விஷயத்தை வச்சு போட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயும் வந்து அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீவேர்டு வச்சு போடும்போது சர்ச்சில் வந்துனே இருக்கும். எப்பவுமே சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்துனே இருக்கும். அதே நீங்கள் கேட்சியில் போடும்போது அது சஜஷனில் போயின்னு இருக்கும். சஜஷனில் இங்கே பாருங்கள், கேட்சி வீடியோஸ் போடும்போது அது வந்து நிறைய இது மாதிரி சஜஷன் இல்லாட்டா வந்து ப்ரௌசர் ஃபீச்சரில் வந்து போயின்னு இருக்கும். யூடியூபே எதுவுமே காமிக்கும். இது மாதிரி விஷயம் இருக்குது, பார்த்துங்க. இது எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கிரிப்ஷனுக்கு போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குங்க. கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணோம்னா என்ன சொல்லுது பாருங்களா, யூடியூப் ரைட் டிஸ்கிரிப்ஷன் வித் கீவேர்ட்ஸ் கேன் ஹெல்ப் வியூவர்ஸ் டு ஃபைண்ட் யுவர் வீடியோ மோர் ஈஸிலி த்ரூ சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா, சர்ச்சில் உங்கள் வீடியோ மேலே வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கீவேர்ட்ஸை வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பாருங்கள் கூகுள் பேன்னு சொல்லிட்டு கொடுத்தோமா, இங்கேயும் ஃபஸ்ட்டு கூகுள் பேனே கொடுத்துக்கணும். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மேட்ரு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த மேட்ரு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டிவைடர் போட்டுருங்க. டிவைடர்னா இது மாதிரி டிவைடர் போட்டுங்க, ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு திருப்பி இதை எடுத்துங்க. இது மாதிரி ஒரு 2 இல்லாட்டா 3 கீவேர்ட்ஸை இது மாதிரி போட்டுருங்க. திருப்பி இங்கே ஒரு டிவைடர் போடுங்க. டிவைடர் போட்டு இது மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் மேலே டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து இந்த கீவேர்ட்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கீவேர்ட்ஸை அப்படியே கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சு போச்சு. அப்படியே உங்களுக்கு கீவேர்ட்ஸ் ஸ்டஃபிங் ஆகுது, யூடியூபுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தொந்தரவு வரதா இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபோன்பே அக்கௌண்ட் ஓப்பன் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி தமிழில் தெளிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீவேர்டையும் மேட்சிங் பண்ணுற மாதிரி ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்னன்னு பாருங்களா, கூகுள் பே அக்கௌண்ட் வந்து கீவேர்டு ஓப்பன் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் இங்கே படிச்சு பாருங்களா, படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து நான் கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு திருப்பி இங்கே ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன், திருப்பி இது மாதிரி சென்டென்ஸு. இதை முழுசாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியும். யூடியூபுக்கும் அதே மாதிரி தான் புரியும். கீழே நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி தான் நீங்களும் வந்து இங்கேருந்து காப்பி பண்ணிங்க பார்த்தீங்களா மேட்ரு, அதில் உங்களுடைய ஒரு பேராகிராஃப் ரெடி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கங்க. இதனால யூடியூபுக்கும் பிடிச்சமான ஒரு விஷயமா அமையும். இது டிஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் டேகில் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ டேக் நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தோம்னா டேகில் வந்து பார்த்தீங்கன்னா
நல்லா இது இப்போ டேகை புரிஞ்சுக்கினீங்கன்னா என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப் நீங்கள் டேக் போடுறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை, சர்ச்சில் வர போகிறதும் இல்லை. இருந்தாலும் தப்பாக ஜனங்க தேடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் இங்கே போடலாம். ஆனால் நீங்கள் வந்து டேக் போட்டாலும் போடனாலும் ஒரு யூஸும் இல்லை, நீங்கள் போடாமல் இருந்தாலும் நடக்குது. ஓகேங்களா? நீங்கள் போடனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அங்கே இப்போ இங்கே காப்பி பண்ண விஷயத்த இங்கேருந்து நீங்கள் காப்பிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கும் கமா கொடுத்து உங்கள் டேக்ஸில் போட்டுக்குங்க. சிம்பிளான மேட்ரு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு கீவேர்டு இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த கீவேர்டு பக்கத்தில் ஒரு கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய கீவேர்ட்ஸில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இங்கே யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஃபோன்பே லோன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் இங்கே கமா கொடுத்துட்டு காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு கீவேர்ட்ஸில் போட்டுங்க. ஒரு 5 போட்டுங்க போதும். இது மாதிரி பண்ணுறதாலே உங்களுக்கு சர்ச்சில் ஃபஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும். அப்படி ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஆடியன்ஸ் கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கணும். அதுக்கு பக்கத்தில் தெரிந்து பார்த்தீங்களா அந்த வீடியோ வாட்ச் டைம் எப்படி இன்க்ரீஸ் செய்வது, அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுமாதிரி நீங்கள் வாட்ச் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் முதல்ல உங்கள் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தம்ப்லைன் ரெடி பண்ணணும். அந்த தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாக்ஸ் தெரிந்து பாருங்கள் வீடியோ. இந்த 2 வீடியோ வந்து நெக்ஸ்ட் பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு சர்ச்சில் உங்கள் வீடியோ வந்தால் மட்டும் பார்த்தாது, அவங்கள கடைசி வரைக்கும் பார்க்க வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவையும், அவங்கள உள்ளே இழுக்கிறதுக்கான தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த வீடியோவையும் மறக்காமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் சக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா